सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் முதலாம் நாள். இன்று மாசி மாத பிறப்பு 13/2/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் இந்த வியாழக்கிழமைகளிலே ஜாதக ரீதியாக இந்த வியாழ சுகம் போதாது என்கிறவர்கள், நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும், வீட்டிலே குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடைபெற வேண்டுமாயிருந்தால் அவர்களுக்கு வியாழ சுகம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கு, ஒரு தொழில் முன்னேற்றம் கிடைப்பதற்கு இந்த வியாழ சுகம் வருகின்ற பொழுது ஒரு சிறப்பை தரக்கூடியது. அதனால் இந்த வியாழக்கிழமைகளிலே நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களை அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலில் நிவேதனம் வைத்து வழிபாடு செய்து கொள்வார்கள். அதேபோல் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து கொள்வார்கள். இவர் நாம் இந்த ஆலயங்களிலே வழிபாடு செய்கின்ற பொழுது, இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய 5 புலன்களும் ஒரு வழி நின்று இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுதுதான் அந்த இறையருள் பூர்ணமாக கிடைக்குமா. இந்த தேவாரம்பாடிய மூவரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையிலே நடராஜ பெருமானை எவ்வாறு வழிபட்டார் என்பதனை பெரிய புராணத்திலே சேக்கிழார் எடுத்து சொல்வார் அழகாக. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையே ஆக குணமறு 3 திருந்து சாத்வீகமாக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூற்றில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, இந்த புலன்கள் 5க்கும் செல்லுகின்ற அறிவை கண்ணிலே கொண்டு நிறுத்தி இறைவனுடைய அலங்காரங்களை கண்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்ற பொழுது வேறு சிந்தனைகள் நமக்கு இருக்கப்படாதாம். பக்கத்திலே பேசிக்கொண்டிருந்தால் நமக்கு தெரியக்கூடாது. பக்கத்திலே உள்ளவர் என்ன செய்கிறார்ன்றதை நமக்கு விளங்கக்கூடாது. பக்கத்திலே ஒரு வாசனை நிறைந்த மலர்கள் இருந்தால் அது மூக்குக்கு தெரியக்கூடாது. ஏதாவது தேவையில்லாமல் ஒரு பேசிக்கொண்டிருந்தால் அது ஒரு கூப்பிட்டால் காதுக்கு கேட்கப்படாது. இந்த 5 புலன்களுக்கும் செல்லுகின்ற அறிவை 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, கண்ணிலே கொண்டு வந்து இந்த 5 அறிவுகளையும் நிறுத்தி இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த அந்தக்கரணம் என்கின்றதாகிய உள்ளே இருக்கின்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற அந்தக்கரணங்கள் 4ம் சிந்தையேயாக என்று அழகாக சொல்வார். இவ்வாறு இறை பிரார்த்தனையிலே நாம் இந்த 5 புலன்களையும் ஒருவழிப்படுத்தி நின்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த இறையருளெல்லாம் தானாக கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே இவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வாறு தில்லையிலே நடராஜ பெருமானை பிரார்த்தித்தார் என்ற இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்க என்ற தேவாரத்தினுடைய மிகுதியை நாளைய தினம் அதை பூரணமாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்தோ சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவினுடைய பணியை பெறுவதற்காக பலவிதமான மக்கள் அவரை அணுகினார்கள். ஒருமுறை ஒரு கனானேய பெண்ணொருத்தி, கிரேக்க பெண்ணொருத்தி இயேசுவை அணுகி தன்னுடைய மகளை பேய் பிடித்திருக்கின்றது, குணமாக்குங்கள் என்று சொல்லி மன்றாடுகின்றார். ஆனால் இயேசு அவரை ஒரு சோதிக்கின்றதைப் போல, யூதர்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும், இப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ள இனத்தை சார்ந்த இயேசு ஆண்டவருடைய அருள் எல்லோருக்கும் சொந்தம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டும் முகமாக இந்த கனானேய பெண்ணை அவர் சோதிக்கின்றார். அதாவது ஏனைய இனத்திலே இருந்து வருகின்றவர்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காதா என்று ஏங்குகின்ற மக்கள் மத்தியிலே எல்லோருக்கும் இயேசுவினுடைய அருள் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற அந்த பெரிய உண்மையை இந்த தாயினுடைய வேண்டுதலுக்கு இணங்கி அவருடைய மகளுக்கு குணம் கொடுக்கின்றார். அசுத்த ஆவியுடைய அட்டகாசத்திலே இருந்து அவருடைய மகள் விடுதலை பெறுகின்றார். இந்த நிகழ்வு என்பது எங்களுடைய குறுகிய மனப்பான்மையோடு வாழுகின்ற எங்களுடைய வாழ்வை சுட்டி காட்டுகின்றது. பங்கு தளங்களில் அல்லது கிறிஸ்தவ சமூகங்களிலே சிலர் குறுகிய மனப்பான்மையோடு கடவுளுடைய அருளை ஒரு பெட்டிக்குள்ளே பூட்டி வைப்பது போல தங்களுடைய குறுகிய மனப்பான்மையான இந்த இனம், இந்த சாதி, இந்த மொழி அப்படி என்று சொல்லி கிறிஸ்தவ சமயத்தை நாங்கள் சில வேளைகளிலே ஒரு குறுகிய பெட்டிக்குள்ளே அடக்க விரும்புகின்றோம். கடவுளுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தம், அவருடைய விருப்பம். எல்லோரையும் இனங்கள், மதங்கள், மொழி, பல்வேறு பிரதேசங்கள், இப்படிப்பட்ட பிரிவினைகள் மத்தியிலே நாங்கள் கடவுளை எங்களுக்கு மட்டும் என்று ஒதுக்கி கொள்ளுகின்ற அந்த குறுகிய மனப்பான்மையிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்காக இயேசு இந்த அரும் அடையாளத்தை, இந்த புதுமையை செய்து யூதர் அல்லாதவர்களுக்கும் கடவுளுடைய அருள் பெரும் நீர் அருவியாக சென்று எல்லோரையும் குளிர்விக்கின்றது என்று சொல்லிக் கொடுக்கின்றார். அதனாலே நாங்கள் கடவுளுடைய அருளை தடை செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. கடவுள் யார் யாருக்கு உதவி செய்ய விரும்புகின்றாரோ, அவர்களை அரவணைக்க விரும்புகின்றார்களோ, அவர்களுடைய வாழ்விலே வெளிச்சத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதாவது அடுத்தவர்களுக்காக அவர்களை நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். அவர்கள் பாவிகள், குற்றவாளிகள், நல்லவர்கள் அல்ல, அவர்கள் சமுதாயத்திலே தேவையில்லாதவர்கள், குறைந்தவர்கள், இப்படிப்பட்டு அவர்களை நாங்கள் தள்ளி வைக்கின்ற அந்த மக்களுக்காக நாங்கள் என்றாவது அவர்களுடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய சுபிட்சமான எதிர்காலத்திற்காக மன்றாடி இருக்கின்றோமா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவருடைய அருள் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு விருப்பமில்லாதவர்கள், புறம்பாக்கி வைக்கப்பட்டவர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்காகவும் இந்த நாளிலே மன்றாடுவோம். இந்த நாளிலே கடவுளுடைய அருள் எல்லோரையும் சென்று சந்திக்க வேண்டும். குறிப்பாக கடவுளுடைய அருளுக்காக ஏங்கி நிற்கின்ற மக்களை
தேடுகின்ற மக்களை, கடவுளை தேடுகின்ற மக்களை, நிம்மதியாக வாழ வேண்டும் என்று கடவுளுடைய அருளுக்காக ஏங்கி நிற்கின்ற மக்களுக்கு எங்களுடைய செபங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு நாங்கள் அவர்களுக்காகவும் மன்றாடி நிற்போமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நமது பெற்றோர்கள் விஷயத்திலே மிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக தமது பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். தமது நேரங்களை, காலங்களை கூடுதலாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். இதன் பின்னால் நாம் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடைந்து கொள்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வீட்டை நல்ல முறையிலே அமைத்து தருகின்றார்கள். பாதையிலே நாம் செல்லும்போது நமக்கு ஏதும் துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்ததுக்கு பின்னால் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விடுகின்றார்கள். முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நமது வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களுக்கு உபசரிப்பதிலே, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே நமக்கு அருவருப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சிலது அருவருப்பை ஏற்படுத்தினாலும் கூட நாம் அருவருப்படைய கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்ட உடனே நமது வீட்டுக்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்த நமது மனைவிமார்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என கணவனை வற்புறுத்துகின்றார்கள். அதாவது அந்த மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என பிற்காலத்திலே அந்த வீட்டிலே வந்து குடியேறிய அந்த மனைவி கணவனை அங்கே வற்புறுத்துகிறாள். இவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், தாயென்றால் பெண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், அதே போல தந்தை என்றால் ஆண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்று முதியோர் இல்லம் என்ற ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்திலே ஒவ்வொருவரும் கொண்டு போய் போடப்படுகின்றார்கள். அதாவது தனது பிள்ளையுடைய ஒரு உயர்ந்த பதவிக்காக, அவனை டாக்டர் ஆக்குவதற்காக, அவனை ஒரு சட்டத்தரணி ஆக்குவதற்காக, அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இப்படி எத்தனையோ பதவிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைக்கக்கூடிய தகுதியுடையவனாக தனது பிள்ளையை ஆக்குவதற்காக கஷ்டப்பட்ட அந்த பெற்றோரை கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். இது அக்கிரமத்திலும் மிகப்பெரிய அக்கிரமமாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது இவனுடைய மலசலத்தை கழுவி விட்டார்கள், இவனுக்கு உணவு ஊட்டி விட்டார்கள், இவனுக்கு ஆடை அணிவித்து விட்டார்கள், நோய் வந்த போது இவனை தலையிலும் கழுத்திலும் சுமந்து இவனை எடுத்து சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்த இந்த பிள்ளை அந்த தாயும் தந்தையும் எலும்பி நடமாடுகின்ற சக்தியுடையவர்களாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போடுகின்ற ஒரு நிலைமைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அதனால் இந்த முதியோர் இல்லம் என்பது நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பெற்ற பெற்றோர்களை நம்மோடு வைத்து அவர்களை பராமரிக்கின்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள
வேண்டும். இந்த முதியோர் இல்லம் என்ற கலாச்சாரத்துக்கு மூடு விழா போட வேண்டும் என்பதை நான் இந்த காலை பொழுதிலே உங்களை சொல்லி, உங்களது பிள்ளைகளை, உங்களது பெற்றோர்களை அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், புன்முறுவலோடு பாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.